இம்மாதம் திருமணம் நடைபெற இருந்த இளைஞரும் இளம்பெண்ணும் கரூரில் விஜயின் பிரச்சாரத்தில் உயிரிழந்த நிலையில் கூட்ட நெரிசலில் இருவரும் சிக்கியிருந்த பதைபதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இருவரும் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்த காட்சி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தேர்தல் பரப்புரையிலே 41 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் அது தொடர்பான முழு அளவிலான காட்சிகள் தற்போது வெளியாக தொடங்கியிருக்கின்றன. விஜய் மீது காலணிகள் வீசப்பட்டிருந்தது உள்ளிட்டவை தொடர்பான காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கூட்டத்தில் சில நொடிகளில் இறந்தவர்கள், அதாவது விஜய் பேசி சென்ற அடுத்த சில நொடிகளில் இறந்தவர்கள் அதற்கு முன்பாக எப்படியான சூழ்நிலையில் இருந்தார்கள் என்பதற்கான காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. நாம் வட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞரும் அந்த இளம்பெண்ணும் இருவருமே திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருந்தவர்கள். அதாவது இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமண நிச்சயதார்த்தம் முடிந்து அடுத்த சில நாட்களில், அதாவது இந்த மாதத்திலேயே அவர்களுக்கான திருமண நாளும் குறிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இருவரும் அடுத்த சில நாட்களிலே திருமணம் செய்து கொள்ள இருந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு பிடித்தமான நடிகர் விஜய் என்ற அடிப்படையிலே இருவரும் சென்றதாக தெரிகின்றது. அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய வீட்டார்களிடம் இருவரும் கூறிவிட்டு விஜயை பார்ப்பதற்காக செல்லுகின்றோம், பாதுகாப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மாடியில் இருந்துதான் நாங்கள் இந்த கூட்டத்தை பார்க்கின்றோம், தவேக தலைவர் விஜயினுடைய அந்த தேர்தல் பரப்புரையை பார்க்கின்றோம், எனவே யாரும் பயப்பட வேண்டாம் என்று 2 முறை 2 பேரும் தங்களுடைய குடும்பத்தார்களிடம் சொல்லிவிட்டு இந்த கூட்டத்திலே நின்றிருக்கின்றார்கள். ஆனால் இந்த காட்சி என்பது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயினுடைய அந்த வாகனம் வருவதற்கு சில நொடிகளுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய காட்சி. அடுத்த 1-2 நிமிடங்களுக்குள்ளாக எல்லா அசம்பாவிதமும் நடந்து முடிந்து விட்டது. இந்த காட்சியை நாம் பார்க்கும் பொழுதே அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மயங்கி விழுந்து விடுகின்றார். அந்த இளைஞரும் இளம்பெண்ணும் அந்த பெண் தூக்கி செல்லப்படக்கூடிய அந்த தருணத்தை, அந்த காட்சிகளை பதைபதைப்போடு அவர்கள் இருவரும் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த இறக்க போகின்ற இந்த கண்ணாடி அணிந்திருக்கக்கூடிய இளைஞருடைய வருங்கால மனைவி, அதாவது அடுத்த சில நாட்களில் இருவரும் மனம் செய்து கொள்ள இருந்தார்கள், அந்த ஆகாஷினுடைய தோழி கோகிலாஷி, அவர் அந்த கூட்டத்திற்கு உள்ளாக கீழே சென்று விடுகின்றார். நாம் இந்த வட்டமிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே அந்த கோகிலாஷி என்கின்ற அந்த இளம்பெண் உள்ளே சென்று விடுகின்றார். அதாவது கூட்டம் அழுத்தம் அதிகரித்ததன் காரணமாக அந்த பெண்ணால் நிற்க முடியாமல் அவருடைய வருங்கால கணவர் முன்பாகவே கூட்டத்தினுடைய அந்த கீழ்ப்பகுதிக்கு அடிப்பகுதிக்கு அவர் விழுந்து விடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அடுத்த சில நிமிடங்களிலே அந்த பெரிய கூட்டத்திற்குள் அவரும் சிக்கி விடுகின்றார். மேலும் அவரை மீட்க முயற்சித்து கீழே குனிந்த பொழுதுதான் இந்த ஆகாஷ் என்ற இளைஞரும் உயிரிழந்திருப்பாரோ என்று அஞ்சத்தகுந்த வகையிலே இந்த காட்சிகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன.